வெல்கம் டு சினிகிருக்கன். இன்னைக்கு நம்ம வந்து என்ன பேச போறோம்னா, எந்த படத்தை பற்றியும் பேச போகிறது இல்லை, ஒரு லெஜெண்டை பற்றி தான் பேச போகிறோம். ரொம்ப நாளாகவே இவரை பற்றி பேசணுன்ட்டு ஒரு தோண்டிகிட்டே இருந்தது. அதுக்கான வாய்ப்பு இப்போ கிடச்சிது. நம்ம த லெஜெண்ட், த கிரேட், மைக்கேல் ஜாக்சன் பற்றி தான் பேச போகிறோம். மைக்கேல் ஜாக்சனை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி, மைக்கேல் ஜாக்சனை பற்றி கீர்த்தி என்ன நினைக்கிறாருன்றது கீர்த்திக்கிட்ட இருந்து முதல்ல நம்ம போயிடலாம். சொல்லுங்க கீர்த்தி, நீங்க வந்து மைக்கேல் ஜாக்சன் லெஜெண்ட்னே சொல்லக்கூடாது, தி காட் த காட் அப்படி சொல்றோம் காட் நீங்க. லெஜெண்ட். ஓகே, கடவுள், கடவுளின் உருவம். ஓகே, இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. அவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவரோட பாடல்களை என்ன மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு கொடுக்கும்? என்ன மாதிரி? மைக்கேல் ஜாக்சன் அப்படின்னாலே நான் ஸ்டார்டிங் சின்ன வயசுல இருந்து பார்த்ததே ஒரு டான்சர். எனக்கு அப்படிதான் தெரியும். எனக்கு அவர் பாடுவாரு அப்படி. அப்புறம் என்னோட வயசு வர வர வரதான் அவர் பாடுவாரு. இந்த மாதிரி பாட்டுலாம் இருக்கு போல. அதுல இருக்க லிரிக்ஸ் கூட தெரியாது, சும்மா பாடுவாரு, கேட்க நல்லா இருக்கும், அவ்வளவுதான். மற்றபடி இப்பெல்லாம் நான் பார்க்கும் போது தான் அதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்கு, அவரோட பாட்டோட நோக்கம் எப்படி இருக்குன்னு இப்ப நமக்கு வயசு வர வரதான் தெரியுது. அப்ப சின்ன வயசுல இருக்கும்போது பெருசா தெரியாது, இவர் ஒரு டான்சர்ப்பா, ஒரு பாட்டு பாடுறாரு அப்படின்னு தான் தெரியும். நான் சின்ன வயசுல இருக்கும்போது அவர் என்னென்னமோ சொன்னாங்க, அவருக்கு தோல் மாத்தினாங்க, அவங்க ஒய்ஃப் தோல் வந்து இது பண்ணிட்டாங்க. நான் இன்ன வரைக்கும் நம்பிட்டு தான் இருந்தேன். அந்த மாதிரி நிறைய ரூமர்ஸ் இருக்குதா மைக்கேல் ஜாக்சனை பத்தி? அந்த படம் பார்க்கும் போது தான் தெரியுது, இதனாலதான் இவருக்கு தோல் மாத்திருக்காங்களா. அவருக்கு ஒரு நோஸ் ஆப்ரேஷன் ஏதோ பண்ணிருப்பாரு, அதுக்கு அவர் செட் ஆகாது. அதனால வந்து அவர் என்ன பண்ணுவாரு, இந்த மாதிரி தோல் மாறிடும் மீன்ஸ் அவருக்கு அந்த நேச்சராகவே அந்த சின்ன வயசுல இருந்தே அந்த பாதிப்பு இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அந்த உடம்பு தோல் மாறுறது, அந்த சின்ன வயசுல இருந்தே அந்த பாதிப்பு இருக்குதான் செய்யும் அவருக்கு. எனக்கு எப்படி சொல்றது, அவரு ஒரு அரசியல் ரீதியாவோ மற்றபடி எப்படி ஒரு போராளியாவோ எனக்கு பெருசா தெரியாது. அவர் ஒரு டான்சர், அவர் ஒரு சிங்கர், அந்த மாதிரி ஸ்டேஜ்ல அவர் பாடுறது அந்த மாதிரி தான் நான் பார்த்திருக்கேன். எப்படி அதுக்கு பின்னாடி இருக்க லிரிக்ஸ்ல என்ன இருக்கு, அவர் எதனால வந்து அதெல்லாம் பண்றாரு, அதை பத்தி தெரியாது. நீங்க வந்து எம்ஜே எப்படி பாக்குறீங்க, உங்களுக்கு எதனால ஒரு பிடிக்கும், உங்களோட கருத்தை சொல்லுங்க. எம்ஜே வந்து ஒரு சிங்கர், ஒரு டான்சர், இதெல்லாம் தாண்டி அவர் வந்து ஒரு போராளின்னு தான் சொல்லணும், ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர்னு தான் அவரை சொல்லணுமே. எப்போவுமே நம்ம அம்பேத்கர் மாதிரியும் இல்லை காந்தி மாதிரியும் அந்த மாதிரி நேதாஜி மாதிரியும் அந்த மாதிரியான ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டராக தான் நான் வந்து மைக்கேல் ஜாக்சனை பார்க்குறேன். அவர் வந்து வெறும் பாடல் மட்டும் பாடலை, அவர் ஒட்டுமொத்த மானுடத்துக்கான ஒரு விடுதலை நோக்கி அவர் வந்து கொண்டு போனார்னு தான் சொல்லணும். ஒட்டுமொத்த மனித குலமும் அன்பு நோக்கி போனோம், அன்பையும் அறத்தையும் வந்து முன்னோக்கி தான் நம்ம போனோம். அதுக்கு பதிலாக வந்த வன்முறை, இந்த தீமை, தீண்டாமை, இது எதுவுமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது. நீ கருப்பு வெள்ளை அந்த அந்த பாகுபாடே இருக்கக்கூடாது. ஒட்டுமொத்த மனித இனத்திற்குமே அவர் வந்து ஒரு மெசஞ்சராக தான் இருந்தார். என்னை பொறுத்தவரையும் மைக்கேல் ஜாக்சன் வந்து ஒரு தீர்க்க தரிசின்னு தான் சொல்லணும். அவரை மாதிரி வந்து எப்படி சொல்றது, இப்போ அவரை பார்த்தாலே வந்து நிறைய பேர் வந்து அவரை பார்த்தாலே ஒரு மாதிரி ஸ்டன் ஆயிடுவாங்க, மயக்கம் போட்டு விடுவாங்க. சொல்லுவாங்க இப்போ உலகத்திலே மூணு பேர் இருக்காங்கன்னா மூணுத்துல ஒருத்தர் வந்து அவரோட ஃபேனா இருப்பாங்க. அந்த மாதிரி சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து செலிபிரிட்டின்ஸ்லாம் நினைப்போம், நிறைய பேரை நினைப்போம் இல்லை, செலிபிரிட்டின்னு நிறைய பேர் நம்ம சொல்றோம்ல, அந்த செலிபிரிட்டிக்கெல்லாம் செலிபிரிட்டி வந்து மைக்கேல் ஜாக்சன் தான். இப்போ நம்ம வந்து சொல்லுவோம், இப்போ அர்னால்டு அந்த மாதிரி பெரிய பெரிய ஆள்லாம் நம்ம சொல்லுவோம், உலகத்திலே வந்து பெரிய ஆள் ஷாருக் கான் அந்த மாதிரிலாம். அவங்களுக்கே மைக்கேல் ஜாக்சன் தான் ஃபேன். அவங்க ஒரு வீடியோல நீங்க பாத்தீங்கன்னா ஷாருக் கான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எம்ஜே வந்திருப்பாரு, எம்ஜே வந்து பேசிட்டு போயிருப்பாரு. அவர் வந்து முத்தமும் வந்து அந்த ஸ்டேஜுக்கு வந்து முத்தம் கொடுப்பாரு. ஷாருக் கானே வந்து இந்தியால ஒரு கிங், த கிங்னு சொல்லுவாங்க, அவரே வந்து கொடுக்குறாருன்னா அப்புறம் இந்தியா பட்ட ஆள் இருப்பாரு. நம்ம யூடியூப்ல கூட ஒரு 4-5 வீடியோவா நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரு, செம கூட்டமா இருக்கும் அங்க. இப்ப நம்ம இங்க இருக்க ஆடியன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு விஜய் படமும் அஜித் படமும் வந்தா கூட ஒரு மாதிரி கத்துவாங்க, செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆனா நான் அந்த வீடியோ எல்லாம் பார்த்திருக்கேன், அவங்க ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ஒரு மாதிரி மயக்கம் போட்டு விளையாடுறது, அவங்களாவே இருக்க மாட்டாங்க. அவரை பார்த்த உடனே தன்னலே மறந்துடுவாங்க. அது எப்படி, ஏன் அப்படி பண்றாங்க, அது எனக்கு என்னன்னு தெரியல. இப்போ நான் தான் சொன்னேன்ல, மைக்கேல் ஜாக்சன் வந்து ஒரு தீர்க்க தரிசின்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னு நீங்க அந்த இடத்துல நீங்க தேடி பார்க்கணும். சாதாரணமா அந்த வார்த்தையை சொல்லவே இல்லை. இப்போ வந்து கடவுள் நிலை அப்படின்ட்டு சில பேர் சொல்லுவாங்க, நம்ம வந்து கடவுளை வந்து நமக்குள்ளதான் இருக்கான், நமக்குள்ளதான் அந்த கடவுள் இருக்கு, அதை தான் நம்ம தேடணும் அப்படின்ட்டு பிலாசபிக்கெல்லாம் நிறைய விஷயம் சொல்லுவாங்க. நான் மைக்கேல் ஜாக்சன் எப்படி பார்க்குறேன்னா, நான் காடுன்ட்டு சும்மா அந்த ஒரு வார்த்தைக்கோசரம் சொல்லலை,
சும்மா மிகைப்படுத்தி பேசணும். உண்மையிலேயே அந்த கடவுள் நிலையை அவர் அடைஞ்சிருக்காரு. என்னை பொறுத்த வரையுமே மைக்கேல் ஜாக்சனை வந்து கடவுள் நிலையை அடைஞ்ச ஒரு தீர்க்கதரிசியாக தான் நான் பார்க்குறேன். சும்மா ஒன்றும் அந்த விஷயம் நடந்துராது. ஓகே. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலுமே சரி, இப்போ நம்ம ஒரு அந்த எவ்வளோ பெரிய ஸ்டாராக இருந்தாலுமே சரி, நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு யாப்ரேட் ஆகும், எல்லாம் நடக்கும். ஆனால் மைக்கேல் ஜாக்சன் மட்டும் அது இன்னும் எக்ஸ்ட்ரீமாக போகும். ஒரு கடவுளை பார்த்த நீங்கள் சாமியாரத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ அந்த இசை அடிக்கவும் வந்து அந்த உளவியெல்லாம் வந்து பாதிச்சு அதை வந்து டான்ஸ் ஆடுறது அந்த மாதிரி தன்னிலை மறந்து பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த மைக்கேல் ஜாக்சனை பார்த்தாலே அது நடக்குது. ஓகே. ஏன் அது உங்களுக்கு புரியுற சொன்னா அந்த ஆரா ஃபார்மிங் வந்து நார்மலாகவே நடக்குது. ஏன் அது நடக்குது? நீங்கள் அதுதான் நான் சொல்கிறேன். அந்த தீர்க்கதரிசி அந்த கடவுள் நிலையை நான் சொல்கிறேன். அப்படி இந்த கடவுள் நிலையை அடைஞ்ச ஒருத்தனால மட்டும்தான் அந்த மாதிரியான ஒரு ஆறாவை உருவாக்க முடியும். சாதாரணமாக அந்த ஆறா உருவாயிடாது. இப்போ நம்ம இது பேச்சுவாக்கில் இதை சொன்னாலுமே இன்னும் கொஞ்சம் டீப் டவுனாக உள்ள போய் பார்த்தா சொல்ல வர விஷயம் புரியும். அதான் ஒரு மனுஷன் அவனோட அந்த உடம்பை கடந்து தன்னை உணர்ந்தா மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து அவனை சுற்றி நிகழும். சாதாரணமாக அந்த விஷயம் நிகழாது. நீங்கள் சொல்கிற இந்த ஒரு கடவுளை பார்த்து மக்கள் என்னென்னலாம் பண்ணுவாங்களோ அது எல்லாமே மைக்கேல் ஜாக்சன் நடக்கும். இப்போ ஒரு கோயிலுக்கும் எங்கேயோ போகிறீங்க, அங்கே வந்து ஒரு பெரிய திருவிழா அந்த மாதிரி நடக்குது. எல்லாரும் வந்து அப்படி சாமி ஆடுவாங்க. அது எல்லா மதத்துலையுமே இருக்குது. கிறிஸ்டியானிட்டி சரி, இந்து மதத்துலையும் எல்லாத்துலேயுமே அது மாதிரி இருக்குது. அதோட காரணம் என்ன? அது எல்லாமே மைக்கேல் ஜாக்சன் நடக்குன்னா அதோட காரணம் என்னவா இருக்கும்? ஒரு பாட்டை சொல்றீங்களா? அந்த பாட்டுன்னு மட்டும் இல்லை, நீ அந்த பாட்டை கடந்து அவரை பார்க்கணும். தன்னை உணர்ந்தார் அவர். நான் எப்படி பார்க்குறேன்னா, தன்னிலை உணர்றது தான் கடவுள் நிலை. கடவுள் நிலைன்னு சொல்ல முடியாது. கடவுள் நிலை யாராலே அடைய முடியாது. அந்த கடவுள் நிலையை நோக்கி அந்த தீர்க்க தரிசனத்தை அடைஞ்ச வந்து அந்த ஒரு இது உருவாக்க முடியும். அந்த ஒரு சக்தியோ அந்த ஒரு ஆறாவையும் உருவாக்க முடியும். அப்படி அவருக்கு அது நடக்குதுன்னா கண்டிப்பாக அவர் அந்த மாதிரி அந்த தன்னிலை உணர்ந்து அந்த தீர்க்க தரிசனத்தை அடைஞ்ச ஒருத்தராக தான் நான் மைக்கேல் ஜாக்சனை பார்க்குறேன். வெறும் பாடகராவோ இல்லை வந்து அதை தாண்டி புரட்சியாளர் இந்த மாதிரி பேசினாலுமே அதையும் தாண்டி அவர் வந்து அந்த கடவுள் நிலையை தொட்டார் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் எனக்கு மைக்கேல் ஜாக்சன் கிட்ட எப்போவுமே தோணும். அவரை வந்து நான் இத்தனை வருஷமாக கவனித்து அதை உணர்ந்ததில் சொல்கிறது என்னோட ஒரு உணர்ச்சியை நான் இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன். அப்போ நீங்கள் வந்து எம்ஜே வந்து கடவுளாக பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்களா? கடவுள்னு சொல்ல முடியாது. கடவுள் நிலையை வந்து யாராலையும் அவ்வளோ சீக்கிரத்தில் அடைய முடியாது. அதோட கடவுளை தேடுறது தான் வாழ்க்கை முழுக்க நம்ம பண்ணணுமே தவிர கடவுள் நிலையை யாராலையுமே அடைய முடியாது. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த கடவுள் நிலைக்கான இப்போ நம்ம உலகத்தில் எல்லாருமே இருக்கும், எல்லாராலையும் அதை பண்ண முடியும். ஆனால் ஏன் பண்ண முடியல? அது அவரோட பிறப்பிலே இருக்குது. அவர் அதை உணர்ந்துட்டாரு. அப்படி உணர்ந்த ஒருத்தர் தான் அந்த கடவுள் நிலையே கிட்ட இந்த தீர்க்க தரிசனத்தை அடைஞ்ச ஒருத்தர் தீர்க்க தரிசியாக தான் நான் அவரை பார்க்குறேன். அதனால தான் நான் அந்த வார்த்தையை சொல்கிறது. அவர் ஒரு சாதாரண ஒரு மனுஷனே கிடையாது. சொல்லும் போது வந்து என்னடா இப்படி பேசுகிறான், அவர் மிகைப்படுத்தி பேசுகிறான், எக்ஸாக்ரேட் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் அதை ஒத்து கவனிச்சாதான் எனக்கு புரியும். தன்னிலை உணர்ந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு விஷயத்த அடைய முடியும். நான் வந்து மைக்கேல் ஜாக்சனையும் ப்ரூஸ்லியும் அப்படி தான் பார்க்குறேன். ப்ரூஸ்லியும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு ஆளு தான். தன்னோட உடம்பை கால் கட்டவரிலேருந்து உச்சந்தலைவர் கண்ட்ரோலாக வச்சுக்கூடிய ஒரு மனுஷன் ப்ரூஸ்லி. அது சாதாரணமாக யாராலையும் அடைய முடியாது. அப்படி அடையணும்னா அதுக்கு வந்து பல விதமான ப்ராக்டிஸ்கள் தேவை. அந்த ப்ராக்டிஸ் பண்ணி தன் உடம்பை முழுசாக கண்ட்ரோல் பண்ண ஒருத்தனால மட்டும்தான் ப்ரூஸ்லியாக மாற முடியும். ப்ரூஸ்லியும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு தீர்க்க தரிசியாவோ இல்லை அந்த கடவுள் நிலைக்கு கிட்ட போன ஒரு ஆளாவோ தான். இப்போ நீங்கள் அந்த கடைசி விவசாய படம் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து விஜய் சேதுபதி கடைசியாக மறைஞ்சு போவார். அது என்ன மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்குது? ஒரு ஆன்மீகம், அந்த ஆன்மீக தேடல். அந்த ஆன்மீக தேடல் தான் நமக்குள்ளே இருக்குது அப்படின்னு நான் சொல்ல வரேன். அந்த தேடலில் அந்த முக்தியை அடைஞ்சவங்க தான் ப்ரூஸ்லியும் மைக்கேல் ஜாக்சனும். எனக்கு நீங்கள் சொல்கிறத பார்த்தோன்னா அந்த ஆன்மீகமே ஒரு மித்து மாதிரி தான் பார்க்குறேன். நீங்கள் கடவுள் அப்படி ப்ரூஸ்லியை சொல்லும் போது நீங்கள் ஒரு அப்ஜஸ்டாக இருக்கீங்களோ அப்படின்னு நான் எனக்கு தோணுது. எம்ஜே மேலே நீங்கள் ஒரு அப்ஜஸ்டாக இருக்கீங்களோ, அதாவது ப்ரூஸ்லி மேலே அப்ஜஸ்டாக இருக்கீங்களோ, அவ்வளோ அப்ஜஸ்ட் ஆகி சொல்கிறீங்களோ கடவுள் அந்த மாதிரி எனக்கு தோணுது. அதுதான் இது. இப்போ நான் இத்தனை வருஷத்துல இந்த மாதிரி ஒரு வார்த்தையை வந்து நான் யாருக்குமே உபயோகப்படுத்த மாட்டேன். நீங்க சொல்றது அப்ஜஸ்டா இருக்கீங்க சொல்லலாம். ஸோ அந்த ஒரு விஷயத்துல அது ஏத்துக்கிறது தான். ஆனா நான் வந்து என்னன்னா அந்த ஒரு பொது புத்திலேருந்து அதை நான் சொல்லலை. மற்ற வந்து ஓக்கா இப்போ விஜய் அஜித்துக்கு பண்ற மாதிரி, விஜய் அஜித்துக்கோ அந்த ராம் சரண் அந்த மாதிரி ஆளுங்க பண்ற மாதிரி நான் அந்த நிலையிலேருந்து சொல்லலை. நான் முழுசா இதை வந்து ஒரு பெரிய ஒரு ரிசர்ச்சுக்கு என்னை உட்படுத்திட்டு அதை வந்து நான் ஒரு புரிதல், எனக்கு ஒரு புரிதல் இருக்கும்ல, இத்தனை வருஷத்துல இப்படி ஒரு புரிதல் ஏற்பட்டது இல்லை. நான் இந்த ஒரு ஆன்மீகம் அந்த இதில் தேடலை, அந்த தேடலை இருந்து அந்த தேடலில் இப்போ ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டு நம்ம வந்து போகிறோம். இப்போ டேரக்டராக போகிறோம், நம்ம போகிறோம். அந்த டேரக்டரில் ஒரு லெஜெண்ட்னு ஒருத்தர் இருப்பாங்க, அவங்கள நம்ம ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து இப்போ நம்ம வந்து அந்த ஆன்மீக தேடலோ இல்லை கடவுளை பற்றி புரிதலோ அந்த மாதிரி புரிதல் அந்த போகிற டிபார்ட்மெண்ட்டில் இவங்க ஒரு முன்னாடி அந்த மாதிரி சொல்கிறீங்க. நீங்கள் எப்படி அவங்கள எப்படி பார்த்தீங்க? ஏன் உலகத்தில் லெஜெண்ட்னு ஒரு ஆள் தான் இருக்காங்க, ஏகப்பட்ட லெஜெண்ட் உருவாகலாம்ல. தன்னை உணர்னா மட்டும்தான் அது பண்ண முடியும். ஏன்னா இது வந்து வெறும் அவங்க வந்து புறம் சார்ந்து ஒரு அறிவியல் கண்டுபிடிப்புகளோ
புறம் சார்ந்த விஷயத்துல ஒரு கண்டுபிடிப்புகள் அந்த மாதிரி பண்ண ஆள் கிடையாது. அவங்க மூளையை உபயோகப்படுத்தி இவங்க வந்து அகத்திலேயே தன்னை வந்து உயர்த்திக்கிட்டவங்க. அகத்துல உயர்ந்தாதான் புரூஸ்லி மாதிரியோ மைக்கேல் ஜாக்சன் மாதிரியோ ஆக முடியும். மைக்கேல் ஜாக்சனும் புரூஸ்லியும் அவங்க உடம்ப அவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கிறாங்க. தன்னோட உடம்ப கண்ட்ரோலில் வச்சுக்கிறது தான் இந்த ஒரு ஆன்மீக தேடலாக இருக்குமோ அப்படின்னு என்னோட ஒரு புரிதல். கடவுள் நிலைக்கான அந்த தேடல் தன்னோட உடம்புல இருந்து ஆரம்பிக்குதோ அப்படின்ட்டு என்னோட ஒரு புரிதல். அது என்னோட புரிதல் தப்பாக கூட இருக்கலாம். இப்போ என்ன மாதிரியே வந்து எனக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு ரிசர்ச்ல தேடல இருக்கிறவங்க என்ன வந்து விமர்சனம் பண்ணலாம். நான் சொல்றது தப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா இது வந்து என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் வந்து ப்ரூஸ்லியோ மைக்கேல் ஜாக்சன் அப்படிதான் பாக்குறேன். வந்து ஒரு சாதாரண மனிதன். நீங்க எனக்கு சொல்றப்ப எனக்கு கனெக்டே ஆகலதான். ஆமா, இப்ப நீங்க இப்படி சொல்றீங்க, நீங்களும் ஒரு பொதுவா சொல்ற மாதிரி சொல்றீங்க. இப்ப விஜய், அஜித் அவங்களும் அப்துஸ்டா இருக்காங்க. அவங்க சொல்றதுக்கும் உங்க சொல்றது என்ன டிஃபரன்ஸ்? அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, இப்போ விஜய் அஜித்துக்கு நடக்குது அந்த மாதிரி விஷயம், அது நீங்க ஏத்துப்பீங்களா? விஜய் அஜித்துக்கு இப்போ வந்து பாலாபிஷேகம் பண்றாங்க, கடவுளா பாக்குறாங்க, அதை நீங்க ஏத்துப்பீங்களா? இல்ல பொதுவா விஜய் ஃபேன் எல்லாரும் அதை ஏத்துப்பாங்களா? ஏத்துக்க மாட்டாங்க. என்னடா இப்படி பண்றீங்களா, ஒரு நடிகை அவன் காசு வாங்கிட்டு பண்றான். ஆனா இதே மைக்கேல் ஜாக்சன் அப்படி பண்றவங்க யாருமே அந்த விஷயத்த சொல்ல மாட்டாங்க. ஏன் இப்படி மாதிரி லூஸ் மாதிரி பண்றீங்க, அவன் ஒரு பாடகர் தானே, அவன் அப்படி பண்ணிட்டான் அப்படின்ட்டு யாருமே சொல்லவே மாட்டாங்க. அது காரணம் என்ன? அதாவது ஏட்டர்ஸ் யாரும் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? ஏட்டர்ஸ் யாரும் அப்படி சொல்லல. இப்போ வந்து நீங்க வந்து சொல்றீங்க விஜய் அஜித்துக்கு நடக்கிற மாதிரி தான் வந்து மைக்கேல் ஜாக்சன் நடக்குது, இவருக்கு என்னென்ன பண்றாங்களோ அதே மாதிரி இவருக்கும் பண்றாங்க அப்படின்னு சொல்றீங்க. அதை வந்து விஜய் அஜித்துக்கு பண்ற விஷயத்த வந்து எல்லாரும் அதை ஏத்துப்பாங்களா? சரின்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஏன்டா அவங்களுக்கு வேற இல்லையா? அவன் வந்து ஒரு நடிகர், அவன் வந்து காசு வாங்கிட்டு நடிக்கிறான், அவன் வந்து காசு வாங்கிட்டு நடிக்கிறான். ஆனா அவன் வந்து உங்களை என்னவா மாத்துறான், என்னவா மாத்துறான்னு கேட்டா அங்க வந்து என் பதிலே இல்லை. உன்னை என்டர்டைன் பண்றான், நீ ஜாலியா இருக்கிற, 2 மணி நேரம் கத்திட்டு போற. ஆனா மைக்கேல் ஜாக்சன் என்ன பண்ணாரு? உங்களை வந்து அன்பையும் அறத்தையும் நோக்கி உங்களை ஒரு ஸ்டெப் எடுக்க வச்சிருக்காரு. அதுவும் ஒரு ஆள் இல்லை, உலகம் முழுக்கத்துல எல்லாரையுமே. அப்போ வந்து மைக்கேல் ஜாக்சன் அந்த மாதிரி பண்ணியிருக்காருன்னா அது சாதாரணமா நடந்திருக்காது. நான் வந்து அப்படிதான் சொல்றேன். இவருக்கு நடக்குது தான் இங்கேயும் நடக்குது, ஆனா அதுக்கான நோக்கம் இங்க வேறையா இருக்குல்ல. அதே மாதிரி இவருக்கு நடக்கிறத இங்க இருக்கிறவங்க ஏத்துக்க மாட்டாங்க, ஆனா இங்க நடக்கிறத எல்லாருமே ஏத்துப்பாங்க. ஆமா, மைக்கேல் ஜாக்சன் பார்த்தா அப்படிதான் பண்ணுவாங்க, அவர் சாதாரண ஆள் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர, ஏன் இந்த மாதிரி வந்து லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, அவர் ஒரு பாடகர், டான்ஸ் ஆடுவாப்புல, அவரு போயிட்டு இந்த மாதிரி பண்றீங்க, யாருமே இதுவரை ஹிஸ்டரியில யாருமே அதை சொன்னதில்லை. ஒரு வேளை சொல்லியிருந்தா எனக்கு தெரியாம இருந்திருக்கலாம். அதாவது மைக்கேல் ஜாக்சன் வந்து அவர் வந்து அன்பு, அதை வந்து எப்படி பண்ணணும், எப்படி வந்து வழி நடத்தணும், அவரோட பாடல்கள் மூலயமாவோ அந்த பாடல்கள் வரிகள் மூலயமாவோ பெரிய புரட்சி பண்ணிருக்காரு, சொல்ல வராரு. அதன் மூலயமா வந்து மக்களை வந்து ஒரு ஸ்டெப் வந்து மேம்படுத்திருக்காருன்னு நான் சொல்றேன். ஓகே, அதாவது அவரு நல்வழியில கொண்டு போயிருக்காரு. பாடுற பாட்டை வச்சு அவர் ஒண்ணு சொல்ல வராரு, அதை வச்சு என் வாழ்க்கையில வந்து நான் எப்படி வாழணும்னு நான் கத்துக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நீங்க வந்து எம்ஜேக்கு சொல்றீங்க, சரி ஓகே. ப்ரூஸ்லி வந்து அப்படி என்ன பண்ணாரு? ப்ரூஸ்லிக்கு இந்த மாதிரி விஷயம் எதுவுமே நடக்கிறது இல்லை. நான் வந்து ப்ரூஸ்லி வந்து ஒரு தனி மனிதனா நான் உற்று கவனிச்சு தான் நான் சொல்றேன். இப்போ வந்து நான் ப்ரூஸ்லி வந்து ஏன் அந்த மாதிரி ஒரு நிலையை அடைஞ்சவர்னு நான் சொல்றேன்னா, அதான் எக்ஸாம்பிள் சொன்னதே தான் ஏற்கனவே. தன்னோட உடம்பு முழுக்க கண்ட்ரோல் பண்றது உலகத்துல எல்லாருமே ட்ரை பண்ணி தான் இருக்காங்க. இப்போ வந்து சைனால கூட ஏகப்பட்ட பேர் வந்து நீங்க ரீல்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, கம்பியை வளைப்பாங்க, உடம்புல இது பண்ணுவாங்க. ஏன் அதோட கவுண்ட் வந்து கம்மியாவே இருக்கு? நான் சொல்றேன்னா எல்லாருமே அதை ப்ராக்டிஸ் பண்றாங்க, ஆனா ஒரு ஆள் 2 ஆள் மட்டும்தான் வந்து அதோட உச்சத்தை அடையிறாங்க. அதுக்கான காரணம் என்ன? வெறும் ப்ராக்டிஸால மட்டும் அது முடியாது. அந்த தன்னிலை உணர்னா மட்டும்தான் அது நடக்கணும். அந்த மாதிரி வந்து நீங்க நிறைய உலக சினிமா பார்த்தோம், லைஃப் ஆஃப் பை படம் பார்த்துருப்பீங்க. படம் பார்த்தா உங்களுக்கு புரியும். அது கிட்டத்தட்ட வந்து ஒரு கடவுள்ல வந்து ஒரு சாவுக்கு நெருக்கமா போன ஒருத்தனை கடவுள் எப்படி வந்து காப்பாத்துறாரு அப்படின்ற மாதிரி தான் அந்த கதை இருக்கும். இந்த கடவுள் தரிசனத்தை அவர் எப்படி அடையிறான்ற மாதிரி தான் அந்த படம் பிலாசபிக்கலா பேசுறதும். அந்த மாதிரி வந்து உலகத்துல 1-2 பேர் பண்ணியிருக்காங்க. அதுல எனக்கு தெரியாம இன்னும் நிறைய பேர் இருக்கலாம். உலகத்துல எத்தனையோ கோடி மக்கள் இருக்காங்க, அதுல ஏன் 1-2 மட்டும் நிக்கிறாங்க? அதுதான் அந்த காரணம் நான் சொல்றேன். தன்னிலை உணர்தல், அப்படி உணர்ந்தா மட்டும்தான் அதுல அந்த ஸ்டேஜ்ல போய் நிக்க முடியும், இல்லைன்னா அந்த ஸ்டேஜுக்கு போக முடியாது. அது ஒவ்வொருத்தரும் அதை ஃபாலோ பண்ணணும். மகாமுனியில கூட ஒரு ஆரியா ஒரு டைலாக் சொல்லுவாப்புல, நீங்க வந்து ப்ரூஸ்லி போட்டோவை வாங்கி வச்சு கற்பூரம் காட்டுறதால ப்ரூஸ்லி ஆக முடியாது. ப்ரூஸ்லி ஆகணும்னு நீங்க நினைக்கிறத விட ப்ரூஸ்லி ஆகிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ்ன்றது அந்த தன்னிலை உணர்தல். அதுக்கான ப்ராக்டிஸ் என்ன? அதுக்கு நம்ம முன்னோர்கள்லாம் வழிவகுத்துட்டு போயிருப்பாங்க. அதான் ஒவ்வொரு மதத்துலேயும் ஒவ்வொரு புக்காக எழுதி வச்சுட்டு அதுக்கான டீட்டெயில்ஸை நீங்களும் இதை வந்து பின்பற்றினா என்னோட நிலையை நீங்கள் அடையலாம் அப்படின்ட்டு எழுதி வச்சுட்டு போனது தான் அந்த குரான், பைபிள், இந்த மாதிரி சொல்லப்படுற எல்லாமே உலகம் முழுக்க எல்லாம் சொல்லப்படுறது. அந்த நிலையை ஏன் எல்லாரையும் அடைய முடியல, ஒருத்தர் மட்டும் அடைஞ்சாங்க. அந்த 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 ஒருத்தர் அதுக்கான காரணம் தான் நான் அதை சொல்கிறேன்.
தன்னிலை உணர்ந்து கடவுள் நிலையை அடைஞ்சாங்க. நான் வந்து வெறும் அது எக்ஸாகரேட் பிராக்டிஸ் பண்ணியும் மட்டும் கிடையாது, பிராக்டிஸ் இல்லாம ம் அவங்களையே மீறி அவங்களை ஆமா கட்டுப்படுத்துறாங்க. கட்டுப்படுத்தணும். எம்ஜேவோட டெத்து பத்தி அவருக்கு கான்ட்ரவர்சியா நிறைய சொன்னாங்க. அதாவது எப்ஸ்டீன் ஐலாண்ட், எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல கூட அவர் லிங்க் ஆயிருந்தாரு. அதாவது எம்ஜே வந்து அவர் வந்து நெவர்லாண்ட்னு தெரியுமா உங்களுக்கு? ஆமா குழந்தைங்க மட்டும் இருக்க மாதிரி அம்யூஸ்மெண்ட் பார்க்கு, ம் இந்த மாதிரி பெட்ஸ்லாம் இருக்கும், ஆமா மங்கீஸ், எலிஃபென்ட்ஸ், ஆமா ஆமா. அந்த மாதிரி அந்த ஐலாண்டுக்கு அது ஒரு கான்ட்ரவர்சியா இருந்துச்சு. அதை பத்தி அவரோட டெத்தை பத்தி என்ன சொல்றீங்க? அவரோட டெத் இப்போ வரையுமே ஒரு கான்ட்ரவர்சியலான ஒரு விஷயம் தான். எந்த அளவுக்கு உண்மை பொய் அப்படிலாம் நம்மளுக்கு தெரியாது, 50-50 தான். இப்போ அவரோட டெத்தை வந்து இலுமினாட்டிகள்லாம் சேர்ந்து அவரை கொன்னாங்க அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்க, ஒரு பக்கம் சொல்றாங்க. சில பேர் அதை ஏத்துக்கல, சில பேர் ஏத்துக்கிறாங்க. அதாவது அந்த டெத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய பெரிய ஒரு ஒரு அரசியல்ல இருக்கு, ஒரு ஒரு பெரிய ஒரு கட்சி ஒண்ணு வந்து பின்னாடியே இருக்கு. அவங்க தான் வந்து சதி பண்ணி கொண்டாங்க. அதுதான். இப்போ அவங்க சொல்றது உண்மையா இருக்கும் பட்சத்தில் நம்ம சில விஷயம் பேசணும்னா, ஒரு மனுஷனை கொல்றதுக்கு ஒரு உலகத்துல இருக்க எல்லா அதிகாரியுமே சேர்ந்துருக்காங்கன்னா அப்ப என்னவா இருக்கும்? அப்ப வந்து மைக்கேல் ஜாக்சன் ஒரு சாதாரண மனுஷன் கிடையாது. அவர் வந்து உலகம் முழுக்க அவர் முகத்தை தெரியும். அவர் ஒரு விஷயம் இப்போ அவர் ஒரு பொய்யான விஷயத்த சொன்னா கூட உலகம் முழுக்க நம்புறதுக்கு எல்லாரும் இருக்காங்க. ஸோ அந்த மனுஷன் வந்து உலகத்துல இருக்க எல்லா மக்களுக்கும் அன்பையும் அறத்தையும் இது கொடுத்துருக்காரு. அப்போ வந்து இங்க என்ன நடக்குதுன்னா, அந்த பாகுபாடுன்றது உடையத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பாகுபாடு இல்லாம நீ வேற நான் வேற அப்படின்ட்டு இல்லாம இருக்கு. இந்த பாகுபாடு இருக்கவே தான் இந்த அதிகாரம் செயல்படுது. அந்த பாகுபாடை வச்சுதான் இந்த அதிகாரமும் இந்த ஃபேசிசமும் செயல்படுது. அப்போ வந்து இந்த அதிகாரத்தை தக்க வச்சுக்கணும்னா இந்த மாதிரி ஒரு மனுஷனை வாழ விடக்கூடாது அப்படின்ட்டு இப்போ முழுக்க ஒரு பிளான் பண்ணி அவரை கொலை பண்ணதா ஒரு ஒரு தியரியோ இருக்கு. அது எந்த அளவு உண்மைலாம் நம்ம சொல்ல முடியாது. அப்படி எல்லாருமே பிளான் பண்ணி தான் அவரை வந்து கொன்னாங்க அப்படின்னு சொல்றது உண்மையா இருக்கும் பட்சத்தில் நம்ம பேசணும்னா, மைக்கேல் ஜாக்சன்ற ஒரு மனுஷனை வந்து பார்த்து இந்த உலகத்துல இருக்க மொத்த அதிகாரங்களுமே பயந்துட்டாங்க, அவரை இதுக்கு மேல வாழ விடக்கூடாது அப்படின்னு தான் அர்த்தமா இருக்கும். அந்த எப்ஸ்டைன் ஃபைல்ஸை பத்தி அதுல வந்து ஒரு இல்ல அது வந்து போட்டோஸ் லீக் ஆச்சு. எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் வந்து லீக் ஆச்சு. எம்ஜே வந்து இந்த மாதிரி குழந்தைங்க கூட இருக்க மாதிரி ஒரு ஆமா, போட்டோஸ்லாம் பார்த்தோம் நம்ம. அது அது வந்து எம்ஜே மேல வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. எம்ஜேக்கு வந்து என்னன்னா, எம்ஜேக்கு அவரோட குழந்தை பருவத்தை வந்து ரொம்ப மிஸ் பண்ணியிருக்காரு. நீங்கள் மைக்கேல் படம் பார்த்தாலே ம் உங்களுக்கு புரியும். மைக்கேல் ஜாக்சன் வாழ்க்கை வரலாறு எடுத்து படிச்சிங்கனாலே தெரியும். அந்த குழந்தை பருவத்தை அவர் குழந்தையா வாழலை. அதனால் அவர் வளர்ந்த பிறகு என்ன பண்ணாருன்னா, குழந்தையா வாழ ட்ரை பண்ணார். ஓகே. குழந்தையா வாழ ட்ரை பண்ணோன்னா அவர் வந்து குழந்தைங்க கூட வாழணும், குழந்தைங்களோட மனசு எப்படி இருக்கும், அவங்க கிட்டேருந்து என்ன மாதிரியான ஒரு அன்பு கிடைக்கும், அவங்க கூட நானும் ஒரு குழந்தையாவே இருக்கணும் அப்படின்ட்டு நிறைய. அதனால தான் அந்த நெவர்லாண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் பண்ணார். அதில் நிறைய குழந்தைகளையும் அந்த விலங்குகளையும் அம்யூஸ்மெண்ட் பார்க்கு, அதாவது குழந்தைகளுக்கு என்ன அந்த பருவத்துல இருக்கோ அதுக்கு அது ஏற்ற மாதிரி எல்லாமே ஐலாண்ட் இருக்கும். அவரோட குழந்தை பருவத்தை அவர் திருப்பி வாழணும்னு நினைச்சாரு, அதுக்காக பண்ணது. ஆனால் அது என்ன ஆச்சுன்னா அது பேக் ஃபயர் ஆயிடுச்சு. அவர் மேலே வந்து ஃபேக்காக வந்து நிறைய வந்து அலிகேஷன் வைக்கப்பட்டுச்சு. அது ஃபேக்குன்ட்டு நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ப்ரூவ் பண்ணாங்க. நிறைய பேர் வந்து மைக்கேல் ஜாக்சன் வந்து என்ன அபியூஸ் பண்ணாரு, நான் சின்ன ம் வயசுல இருக்கும்போது என்ன அபியூஸ் பண்ணாருன்னு நிறைய பேர் பணத்துக்காக பண்ணன்றது நிரூபிக்கப்பட்டுச்சு. அது 100% உண்மை இல்லைன்னு. எப்ஸ்டைன் கூட வந்து ஒரு ஃபோட்டோ வந்து லீக் ஆச்சு. அது ஆமா. லீக் ஆன உடனே இந்த ஒரு கான்ட்ரவர்சியல் போச்சு. ஆனால் அது என்ன சொல்றாங்கன்னா, அது வந்து 100% உண்மை இல்லை. அது வந்து அவர் வந்து ஒரு மரியாதை நிமித்தமா அப்போ வந்து எப்ஸ்டைனை மீட் பண்ணாரு. அப்போ எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் தான். அது எப்ஸ்டைன் ஐலாண்டில் கூட கிடையாது. அது அவரோட வீட்லயோ எங்கேயோ எடுக்கப்பட்ட புகைப்படம் தான் நிறைய பேர் அதை ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அப்படிதான் வந்து மைக்கேல் ஜாக்சன் இறந்த பிறகும் அவர் மேலே இன்னும் எப்படிலாம், ஏன்னா அவரோட தாக்கம் இன்னமும் இருக்குல்ல. அது மைக்கேல் படம் வந்தப்போ உங்களுக்கு தெரியும், உலகம் முழுக்க ஆளெல்லாம் போய் ம் பார்த்தாங்க. இன்னும் அவரோட தாக்கம் இருக்குன்னா அப்போ அந்த ஒரு அன்டச்சபிலிட்டியோ இல்லை அந்த பாகுபாடோ மனுஷன் வந்து பார்க்கக்கூடாதுன்றதுக்கு மைக்கேல் ஜாக்சன் ஒரு ஒரு பாலமாக இருக்காரு. ஸோ அந்த ஓகே. பாலத்தை இப்பவும் உடைக்க நினைக்கிறாங்கன்னு என்னோட ஒரு பார்வை. அதுக்காக தான் அவர் மேலே இப்பவும் அந்த ஃபேக் அலிகேஷன் வைக்கிறாங்களோ அப்படின்னு தோணும். ஓகே. மைக்கேல் ஜாக்சனை பற்றி எவ்வளோ நிறைய பேர் நிறைய விஷயம் பேசியிருப்பாங்க. ஆனால் வந்து இப்படி வந்து மைக்கேல் ஜாக்சனை யாருமே பார்க்கலையோன்ட்டு எனக்கு ஒரு ஆதங்கம் ரொம்ப நாளாக இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. மைக்கேல் ஜாக்சன் வெறும் சிங்கராகவோ ஒரு புரட்சியாளராகவோ அதையும் தாண்டி ஒரு டான்ஸராக ஒரு பாப் சிங்கர் அந்த மாதிரியே பேசிட்டாங்களா, அவரோட பாடலை ப்ரைஸ் பண்ணி பேசிட்டாங்க. ஆனால் வந்து இப்படி ஒரு பார்வை மைக்கேல் ஜாக்சன் மேலே இல்லையோன்னு எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆதங்கம் இருந்துச்சு. அதை வந்து இன்னைக்கு இதை பேசியே ஆகணும் இந்த வீடியோ மூலயமா. என்னோட ஒரு பார்வையை வந்து மைக்கேல் ஜாக்சன் நான் எப்படி பார்க்குறேன், அவர் ஒரு கடவுள் நிலையில நான் எப்படி பார்க்குறேன்றதை இன்னைக்கு நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். அதாவது தினேஷ் வந்து எப்படி புரிஞ்சுக்கிட்டாரு, ஆமா, எம்ஜே தினேஷ் வந்து எப்படி நான் பாக்குறாருன்னு எப்படி அப்படின்னு நீங்க புரிஞ்சுட்டேன். சொல்லுங்க. ஆமா, அதான் வந்து இன்னைக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி. உங்களுக்கு எப்படி இருக்கு அதை? இப்போ இது நிறைய பேர் சொல்லியிருக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து நிறைய யூடியூப்ல தேடி இருந்தாலுமே இந்த விஷயத்த சொல்லலை, எனக்கு தெரிஞ்ச வரையும் சொல்லலை. உங்களுக்கு இப்போ நான் சொன்ன பிறகு எந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது? எனக்கு அந்த ஒரு கடவுள் நிலை அப்படி அதை பத்தி எனக்கு வந்து நம்பிக்கை அதை பத்தி பெருசா தெரியல. வரும் பட் வந்து வரும் அவருக்கு வந்து அந்த ஒரு அன்பு, அந்த ரேசிசம் எதிராக பேசியிருக்கிறது, அனைவரும் சமம்னு சொல்றது, அதுல வந்து நான் வந்து ஒரு ஆச்சரியமா தான் பாக்குறேன்.
ஏன்னா வந்து இப்போ ஒரு எந்த ஒரு செலிபிரிட்டி எடுத்தாலும் பெருசா வந்து பேச மாட்டாங்க, இந்த ஆமா. ஒரு சில சோசியலா சேஃப் பேச ஜோன்ல மாட்டாங்க. இருப்பாங்க. ஆமா, அவங்களுக்கு ஒரு செவுரு ஒண்ணு இருக்கும், ம். செவருக்குள்ளதான் பேசணும்னு இருப்பாங்க. அவங்க வெறும் பணத்துக்காகவோ, பணம் இல்ல, ஒரு பேரு போயிட போதோ, ஃபேம் ம். போயிட போதோ, அந்த மாதிரி தான் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா எம்ஜே வந்து இதுல ஒரு தாண்டி ஒரு ஆளா இருக்காரு நான் பாக்குறேன், என்னோட பார்வை. ஓகே. அந்த கடவுள் அது வந்து ரெண்டாவது விஷயம் தான், அது எனக்கு தெரியல பர்சனலா. நான் வந்து இப்படிதான் பாக்குறேன், வந்து எல்லாருமே சமம், ரேசிசம் எதிரா இந்த கருப்பின மக்கள் அப்படிலாம் இல்லாம ஒரு மனுஷனா பாக்குறாரு அப்படி. எல்லாரும் பார்க்கணும்னு ஆமா, நினைச்சாரு. அதுதான் வந்து நம்ம எம்ஜே கிட்ட இருந்து கத்துக்கிறேன். கத்துக்கிறது. தேடல் தான் வாழ்க்கையே. ஓகே. இப்போ வந்து நம்ம எந்த விஷயத்த ஏதோ ஒரு விஷயத்த நம்ம தேட போய் தான் நம்ம அறிவு வளருது. ஏதோ ஒரு விஷயத்த நம்ம தேட போய் தான் நமக்கு அவளை கண்டுபிடிக்கலாம் பண்றோம். அந்த மாதிரி மனித வாழ்க்கையே தேடல்ல தான் இருக்கு. அப்படி அந்த தேடல் இன்னைக்கு இன்னொங்க நீங்க நோக்கி போக போக உங்களுக்கு புரியும். நான் சொல்ல வர்றது என்னன்றது புரியும். அது இன்னும் ஸ்டெப் எடுக்க தான் புரியும். அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து சொல்லும் போது வந்து காமெடியாக இருக்கலாம். ஆனால் இன்னும் அந்த அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் அந்த ஆன்மீகம் அந்த இப்போ ஆன்மீகம்னு நான் சொன்ன உடனே உங்களுக்கு ஒரு மைண்டில் ஒரு பிக்சர் ஓடி இருக்கும். ஆனால் அது கிடையாது. நான் சொல்கிறேன் ஆன்மீகம் இது வேற. அது நீங்கள் தேட தேட தான் உங்களுக்கு அது புரியும். கண்டிப்பாக புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன்.